முதலாவது கேள்வியாக அருட்தந்தை அவர்கள் முதல் கேள்வியை அவர் கேட்பார். அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணா, நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர். நான் தமிழ் தேசியத்தை மறந்துடுங்க. நான் தமிழ் தேசிய சிந்தனைவாதி. தமிழ் தேசியத்தில் என் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்குது, அதை மறந்துடுங்க. ஆனால் நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர், ஒரு கத்தோலிக்க நிறுவனத்தினுடைய தாளாளர் அப்படிங்கிற முறையில் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இது பிற்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, இப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். ஏற்கனவே ஆங்கில மோகத்தினால எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆங்கில வழி கல்வியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ் வழி கல்வியில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் எங்கள் ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு, இப்போ ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் 60 பிள்ளைகளுக்கு மாற்றணும்னு சொல்லி அங்கே முதல்ல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் 20 மாற்றினாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் 40 குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்படி சொல்கிறதுனால என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே 20 ஆசிரியர்கள் இருந்த இருக்கிற இடத்துல நான் 5 பேரை அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருக்குறேன். டெபுடேஷன் அப்படிங்கிற முறையில் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து 15 பேர் தான் இருக்கிறாங்க. இதுலேயும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா ஆசிரியர்களுடைய கேள்வி அல்லது தாளாளர்களுடைய கேள்வி, நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை, சரிதானா? அப்படி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இப்போ காப்பாற்றலை அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஓஞ்சுதுன்னா தனியார்கிட்ட போய் சேர்ந்துடும். அப்போ இந்த கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன? இதை நீங்கள் இங்கே சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் இது பண்ணுவாங்க, எங்கள் ஆயர் கூட கேட்பாங்க. அதனால நீங்கள் எனக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மதிப்புமிக்க ஆயர் பெருந்தகை சேசுதாஸ் அவர்களுக்கும், அரங்கிலே அமர்ந்திருக்கிற அருள் திரு பணியாளர்கள், என் அன்பிற்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல இந்த மதங்களை தாண்டி அப்படிங்கிற இந்த நூலை எழுதிய அருள் திரு சகோதரி எழிலரசி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவங்க சொன்னதில் ஒரு கல்லூரியில் ஒரு பெண் கேட்டுச்சு, நீங்கள் கடவுளையே பேசிட்டுக்கிறீங்க, நான் மதத்தை சொல்கிறேன். நான் எந்த கடவுளும் மதத்தை கற்பிக்கலை, போதிக்கலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இறையும் ஒரு மதத்தை உருவாக்கலை, அது கற்பித்ததெல்லாம் அன்பை மட்டும்தான். அதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இந்த கோட்பாட்டை ஏற்றது இவங்க, இந்த கோட்பாட்டை ஏற்றது இவங்கன்னு. அது ஆயற்ற கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அரிசி ஒன்று தான், ஆனால் ஒன்று தயிர் சோறாகுது, ஒன்று எலுமிச்சம் சோறாகுது, ஒன்று புளிச்சோறாகுது, ஒன்று பிரியாணி ஆகுது, ஒன்று சாம்பார் சோறாகுது. அவரவர் விருப்பத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் அரிசி ஒன்று தான். அந்த அரிசியின் நோக்கம் என்ன? பசி போக்குவது. அது மாதிரி இறையின் நோக்கம் என்ன? அன்பை விதைப்பது. அதை தான் நம்முடைய அருட் சகோதரி அவர்கள் இந்த நூலாக தந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உலகத்தில் எல்லாவற்றையும் விட புனிதமானது மனிதம்தான். அந்த மனிதம் எதில் பிறக்குதுன்னா பேரன்பில் தான். அது இறைமகன் இயேசுவே தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமென் தான் நமக்கு கற்பிக்கிறார். அது மாதிரி அது வந்துடுச்சுன்னா இங்கே ஒரு பிரச்சனையும் இந்த பூமியில் இருந்திருக்காது. அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதோடு நின்று விடாமல் எல்லோரும் இதை வாங்கி வாசிப்போம். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னுடைய அன்பிற்கினியவர் கேட்ட கேள்விக்கு வரேன். ஒன்றை நாம் புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போது கல்வி இல்லை. அதை நீங்கள் நல்லா விளங்கணும். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு, கல்வியின் பயன் அறிவை, ஒழுக்கத்தை, நன்னெறியை போதிக்கணும். அது நம்மகிட்ட இல்லை. அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை.
நாங்கள்லாம் படிக்கும்போது நீதி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வகுப்பாவது இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கல்வியை இந்த பாடங்களை படித்தால் இந்த வேலைக்கு செல்லலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதுதான் நமக்கு கற்பிக்கப்படுது. அதனால் அறிவை வளர்க்கும் கருவறைகள் வர்த்தக அறையாக மாறி இருக்குது. இவ்வளவு பணம் கட்டி போனால் இதை படிக்கலாம், இதை படித்து வெளியில் வந்தால் இந்த வேலைக்கு போகலாம், இவ்வளவு பொருள் ஈட்டலாம். இதுதான் இங்கே இருக்கிற முறை. அதுவும் இன்றைக்கி இருக்கிற கல்வியில் இந்த ஐடி படிக்கிறேன், சாஃப்ட்வேர் படிக்கிறேன் அப்படின்லாம், அது எப்படின்னா முதலாளி எங்கே இருப்பான், அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லேயோ எங்கேயோ இருப்பான், அவனுக்கு போய் கீழே ஒரு வேலை செய்கிற முறை தான் என்ன இருக்குது. இது ஒரு வேலையால் வேலை தான் நம்மகிட்ட இருக்குது, அதுக்கான கல்வி தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த முறையவே முதல்ல மாற்றணும். நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க கேட்குறது இல்லை, எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு நாடு ஆசிரியருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று பொருள். ஃபின்லாந்தில் அவன் கல்வியில் 5வது இடத்துல இருக்கான். உலகத்தில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது, 2வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 3வது இடத்துல சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்குது. இத்தனை நாடுகள் உலகத்தில் இருக்குது. கல்வியிலே சிறந்த இடத்துல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது, 4வது ஹாங்காங், 5வது இந்த ஃபின்லாந்து. அந்த நாட்டில் யாருக்கும் மதிப்பு கிடையாது, நீதிபதிக்கு அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பெரிய சம்பளம், பெரிய மதிப்பு. ஏன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதி எல்லாரையும் உருவாக்கியவன் அந்த ஆசிரியருங்கிற புரிதல் அவனுக்கு இருக்கு. நம்மை பெற்ற தாய்மார்கள், தாய் 10 மாதம்தான் நம்மளை உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார்கள். அப்போ பெற்றோர் தாயையும் விட மேலானவர்கள் அறிவு புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அதில் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் அவர்கள் மன்னர் எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் பிரித்து நாட்டு குடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றான். மக்களில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறான், என்ன மன்னரே, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு என்ன இருக்குது? எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா என் மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான், அவன் கல்வி புகட்டுறேன்னு சொல்லிட்டான், அதை விட எனக்கு பெரிய செல்வம் உலகத்தில் இல்லைன்ட்டான். அந்த மாதிரி அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிற ஒரு ஆட்சியை அமைப்பதுதான் உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலின் ஆட்சி. அதை நீங்கள் விளங்கணும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த கல்வி முறையவே மாற்றுறோம். முதல்ல கல்வி சந்தை பொருளாக மாற்றப்பட்டுருச்சு. இங்கே எல்லாமே அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் எல்லாமே சந்தை பொருளாக மாற்றி தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டுருச்சு. அரசு பள்ளிக்கூடம் நடத்துது, அரசு கல்லூரி நடத்துது. அதனால் அரசு நடத்துகிற பள்ளியில், அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளையாவது படிக்கிறாங்களான்னா இல்லை. அரசை நடத்துகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், இவர்கள் யாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரிகளில் படிப்பதில்லை. காரணம், தரமாக இல்லை. அரசை நடத்துகிற அந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது முதல்வர் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை. அப்பலோ அல்லது காவேரி, எம்ஜி ராமச்சந்திரா இது மாதிரி தனியார் மருத்துவமனைக்குத்தான் போவார்கள். இங்கு மட்டும் இல்லை, நாடெங்கிலும். காரணம், அரசு நடத்துகிற மருத்துவமனை தரமல்ல. மருத்துவமனை இருக்கு, மருத்துவர்களா இருக்காங்க, மருத்துவர்கள் தரமானவர்கள், அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் தரமானவர்கள். அப்போ எங்கே தரங்கட்டு போகுது? அங்கே கல்வியில் தரம் உயர்த்தப்படலை. அது நோக்கம் இல்லை. நாம் வரும்போது இந்த அடிப்படையை மொத்தமாக மாற்றுறோம். கேட்க கஷ்டமாக இருக்கும். எல்கேஜி யூகேஜி எடுத்துகிறோம். அவங்க சொல்கிற மாதிரி நாம் வரும்போது தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அப்படி தான் இருந்துச்சு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றிட்டாங்க. என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு புவியியலை, என் வரலாறை, என் வேளாண்மையை,
எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால் உங்களிடத்தில் பதில் இருக்குதா? ஆங்கிலம் அறிவு என்றால் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? அது லாங்குவேஜ், நாட் அ நாலேஜுங்கிற புரிதல் நமக்கு வரணும். ஏன்னா பிரிட்டனில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி. அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய அதாவது அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள், தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பால் போன்றது. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு. உலகத்தில் சாதனையாளன் எல்லோரும் தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான். தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவர்கள் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்றுவிடலாம். அதனால் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகில் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் பிரெஞ்சு கற்றுப்போம். பிரான்ஸுக்கு போகணும், பிரெஞ்சு படிக்கணும்னா கற்றுக்கலாம். சுவர்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளலாம் என்று. 6 மாதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியை வாழ்நாள் முழுக்க எதற்கு படித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்போது இந்த முறையை மாற்றிட்டு எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் எடுத்துட்டு அரும்பு மொட்டு மலர் என்று 3 வகுப்புகளை கொண்டு வரோம். முதலில் இருக்கிற தென்கொரியா 8 வயதில் பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்குது. நாம் 6 வயதில் சேர்க்குறோம். அந்த அரும்பு மொட்டு மலர் அதில் 3 வயதில் அரும்பில் சேர்த்தோம்னா 3 வகுப்புலையும் பிள்ளைகள் எந்த பாடத்தையும் படிக்கக்கூடாது. ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகளை படிக்கணும். 6ஆம் வகுப்பில் ஒன்றாப்பு சேரும்போது என் பிள்ளைகளுக்கு எது விருப்பங்கிறத தனி சான்றிதழ் தரணும். என் பிள்ளைக்கு பாடுவதில் விருப்பம், ஆடுவதில் விருப்பம், ஓடுவதில் விருப்பம், அவனுக்கு அறிவியலில் நாட்டம் இருக்குது, அவனுக்கு இந்த துறையில் இசையில் நாட்டம் இருக்குது, இதை அவர்கள் சான்றிதழாக தர வேண்டும். அப்போது அவனுக்கு சிறப்பு கல்வி, தனித்திறன் ஆற்றல். விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறவர். இந்த உலகில் சாதித்த ஒவ்வொருவனும் ஒரே துறையில் கூர்மையாக தன் ஆற்றலை செலுத்தி வந்தார். நோபல் பரிசு பெற்றவன், உலகத்தில் மிகச்சிறந்த விருதை பெற்ற எல்லோரும், சாதித்த எல்லோரும் தனித்திறன் ஆற்றலால் சிறந்து வென்று நின்றவர்கள் தான். அப்போ தனித்திறன் கல்விக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம். எல்லா பாடமும் இருக்குது, ஆனால் தனித்திறன் கல்விக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சும்மா வச்சுருக்கான். நம்ம அந்த சிறப்பு கல்வியே நம் கல்வி முறையே அதில் வருது. இப்போ நாம் வந்த பிறகு தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுறோம். அவங்களை யாரையும் தொந்தரவு பண்ணல. இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமையான அதிகாரமிக்க ஒரு அரசால் தர முடியாத மருத்துவத்தை தனியார் முதலாளி தான் தர முடியும் என்றால் அரசு தோற்றுவிட்டது என்று பொருள். நாம் என்ன செய்கிறோம்? மிகத்தரமான கல்வியை கொடுத்துறோம். இந்த தனியார் பள்ளி கல்லூரியை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் மாணவர்களை நம்ம பக்கம் திருப்பிடுறோம். ஆசிரியர் பெருமக்களை போற்றும், தெய்வமாக போற்றுகிற அளவிற்கு நாம் கொண்டு வரோம். இந்த மாதிரி ஆசிரியர் எனக்கு பகுதி நேரத்தை நிரந்தரமாக்கி பணி நியமனம் பண்ணு, உரிய ஊதியம் கொடு. அவங்க கேட்குறாங்க பாருங்க, 40 பேருக்கு வச்சுருக்கான், அதை எடுன்னு சொல்லி அங்கே தள்ளுறான். ஏன்னா இவன் சம்பளம் கொடுக்க முடியலைன்னு வச்சுருக்கான். பணி ஓய்வு 58 வயசு வச்சுருந்தது இப்போ 60 வயசாக கூட்டி இருக்கிறது காரணம் கருணையால் இல்லை, காசு இல்லைங்கிறதுனால. அதுதான் அது. ஓய்வு 58 வயசில் ஓய்வு பெற்று அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், காசு இல்லை. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்குது இந்த நாடு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. 10 லட்சம் கோடி கடன் பெற்று, ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைங்கிறது. கேட்ட மத்திய அரசு எனக்கு தரலைங்குது. 10 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிற நமது அரசு இவ்வளவு பணத்தை வச்சு நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் யாராவது சொல்லுங்க. சிறந்த கல்வியை என் மக்களுக்கு கொடுத்துருக்கேன், நல்ல மருத்துவத்தை கொடுத்துட்டேன், தூய குடிநீரை நான் விநியோகிக்கிறேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், பயணிக்க சிறந்த பாதையை போட்டு கொடுத்துட்டேன், அப்படி ஏதாவது சாதிச்சிருக்கா பாருங்க. இல்லை. 10 லட்சம் கோடி எங்கன்னு கேளுங்க, தெரியாது. அப்போ அன்பிற்கினியவர் அவங்க கேட்ட அந்த கேள்வியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்குத்தான். உங்களுடைய சிந்தனையும் எங்கள் சிந்தனையும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் நினைக்கிறதான் ஆசிரியர் பெருமக்கள் கல்வி முறையிலேயே சீர்திருத்தங்களை கொண்டு வந்து சிறந்த கல்வியை கொடுத்து இந்த தென்கொரியா இந்த 5 நாடுகளை முந்திக்கொண்டு தமிழர் நாடு, தமிழ்நாடு கல்வியிலே சிறந்த நாடாக வந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு செய்வோம். ஏன்னா நாம் ஒரு சட்டம் போட போகிறோம்,
பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அவர்களுக்கு தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி பணமின்றி கொடுக்கப்படும். 1 ரூபாய் மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் என் பெற்றோர்களுக்கு அவர் தாய் உன் தாய் அல்ல, தேசத்தின் தாய், தந்தை உன் தந்தை இல்லை, தமிழ் தேசத்தின் தந்தை என்று அன்பு கொண்டு அருமையான மருத்துவத்தை கொடுத்து பாதுகாக்கும். இது உறுதியாக நாம் செய்வோம். நீங்க நம்புங்க. இறைமகன் இயேசு மேல அணையா சொல்றேன், நம்புங்க, செஞ்சிருவோம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? ஒளி வாங்கி காலையிலிருந்து பிரச்சனையா இருக்கு. அடுத்த கேள்வி அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்கள் ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்பார். அண்ணன் சீமான் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை குறித்து உங்களது கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இல்லை, மூடப்படுவதற்கு காரணம் என்ன? அவங்க என்ன காரணம் சொல்லி மூடுறாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த இதுகளை மூடணும் அப்படிங்கிறதுனால அப்படி மதமாற்றம், மத தொடர்பானது. இல்லை, இதில் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வியை இந்த மூட சொன்ன ஆலியார், மூடுற ஆலியார். பொதுவாக இந்த பிஜேபி ஆட்சிகள் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக. அதை விடுங்க. இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் பிஜேபியாது ஜேஜேபியாது போப்பா அப்படின்னு நீ யாருப்பா நீன்னு கேட்பான். அது கிடையாது. இங்கே மதம் என்பது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதம் என்பதும் இறை ஏற்பதும் உணவும் உடையும் அவரவர் விருப்பம். அதற்காகத்தான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கோம். நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், எந்த மதத்தை சார்ந்து எந்த இறையை ஏற்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல முடியாது. இங்கே மதங்கள் அவரவர் விருப்பம். நேற்று இந்துவாக இருந்தனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கேன், இன்னைக்கு இந்துவாக இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம், இல்லை இது இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம். இது என் விருப்பம். அதில் யாரும் தலையிட முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் 6 மாதம் பொறுங்க, வென்று நம்ம திறப்போம். இங்கே மனம் மாற்றம் தான் தேவைப்படுது, மதமாற்றம் அவசியம் இல்லை. இங்கே இந்த கொடூர சிந்தனையிலிருந்து ஒரு நல்ல சிந்தனை வருகிற மனமாற்றம் தான் தேவைப்படுது. அதனால் இதை காரணமாக காட்டி திருச்சபைகள் மூடப்படுதுனால் நம்ம வரும்போது திறக்கப்படும். என்ன சொல்றது, கேளுங்கள் தரப்படும் சொன்னார்ல, கேட்காமலே திறக்கப்படும், தரப்படும், அவ்வளோதான். அடுத்து பேராயர் அவர்கள் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்வைக்க. பால் துரைராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் செந்தமிழ் சீமான் சகோதரர்களுக்கு வாழ்த்துகள். இந்த அற்புதமான இந்த வேளையில் ஒன்றுபட்ட கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிற நாங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற அநேகருடைய விருப்பமும் ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை பிரிவினை என்கிற காரியம் மொழியால் இனத்தால் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிரேக்கன் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒரே அன்பினாலே ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு அந்த உரைத்த வார்த்தையின்படி உலகளாகிய மனுகுலத்தை சகோதர சிநேகத்தோடு கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் தமிழர் என்கிற ஒரு பிரிவினைவாதத்தை சீமானவர்கள் கொண்டு வந்து எங்கோ ஒரு பிரிவினைக்குள்ளே நம்மை அடக்கி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தமிழர்களாக இருக்கிற எங்கள் உள்ளத்தில் பயம் தோன்றுகிறது. இதற்கு உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, இது எல்லாருமே கேட்குறதா இந்த மாதிரி பிரிக்கிறோன்ட்டு. நீங்கள் சொல்கிற தமிழர்கள் நாங்கள் தான் உலகத்தில் எந்த மானுடனுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் நாங்கள் தான். எங்களுடைய முன்னோர்கள்
வள்ளுவ பெருமகனாரில் இருந்து கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு உலகு என்று உலகந்தழுவி நேசித்து பாடிய பெருமக்கள் நாங்கள் தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று பாடியதும் நாங்கள் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று கூட பாடவில்லை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்தவன் நம்முடைய முன்னவன் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கூட அவன் சொல்லலை, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று தான் நமக்கு போதிச்சிருக்கான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர்மை நேயம் கொண்ட ஒரு இன மக்கள் பிற இன மக்களை வெறுப்போம், நேசிக்க மறுப்போம் என்று எண்ணுவது தவறு. அது தவறு. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இறைமகன் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட உலகெங்கும் அவரை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும், ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை கிறிஸ்தவ சமயத்தை ஏற்று இறை தூதராக இறைமகனாக நம்முடைய இறைமகன் இயேசுவை ஏற்று வழிபடுகிற இந்த நாடுகள் எல்லாம் ஒரே நாடாக இல்லாமல் தனித்தனி நாடாக பிளந்து பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் புரியும். ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை ஏற்று ஒரே மதத்துக்குள் இருக்கிற அந்த மக்கள் நார்வே என்றும் ஸ்வீடன் என்றும் டென்மார்க் என்றும் பிரான்ஸ் என்றும் ஜெர்மனி என்றும் சுவிஸ் என்றும் பிரிந்து செல்ல காரணம் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். ஓர் இறை ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி நபிகளின் மொழி. அந்த இதை ஏற்று இந்தியாவிலிருந்து தனிநாடாக பிளந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறந்தது என்ற வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கு பிரிந்து போய் சுதந்திரம் அடைந்து விடுதலை பெற்று பாகிஸ்தான் நாடு பிறந்த பிறகு உருது ஆட்சி மொழி என்று முகமது அலி ஜின்னா சொன்னவுடன் டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்கமொழி என்னானது என்ற கேள்வியை எழுப்பினான். உடனே உருதுக்கும் வங்கத்திற்கும் சண்டை. அந்த இடத்தில் நீங்கள் அன்பார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சித்தார்த்த சங்கரே அவன் இந்து, அங்கே பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கிற கிழக்கு பாகிஸ்தான் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள். அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகிற போது கலவரம் வெடித்த போது சித்தார்த்த சங்கரை எழுந்து சொன்னான், இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து, இராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவன் அங்கே செத்து விழுகிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கல, இங்கே நின்று பேசுகிற நான் இந்து என்று பார்க்கல, அந்த எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவன் என் தாய்மொழியை பேசுகிற வங்க மொழி வங்காளன் என்ற இனப்பாசத்தில் என் இன மக்களை இராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டான். உடனே இந்திரா காந்தி இராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்ற நாட்டை அறிவித்தார்கள். அது மாதிரி இந்தியா ஒரு ஒன்றியம், பல தேசிய இனங்களின் ஒன்றியமாக இருக்குது. இந்தியா பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிற போது மத வழியே, இறை வழியே, சாதி வழியே பிரிக்கப்படவில்லை, மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். தெலுங்கர்களுக்கு இது, கன்னடர்களுக்கு இது, மலையாளிகளுக்கு இது, மராட்டியருக்கு இது, குஜராத்திக்கு இது, அப்படி தான் பிரிஞ்சான். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், தமிழர்களுக்கு இந்த நாடு என்று தான் வந்தது. அதில் பார்த்துக்கிறோங்க, முதல்ல குஜராத்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, 2 பேரும் இந்து தான். ஆனால் குஜராத் தனியா, எனக்கு என் மொழி குஜராத்தி, எனக்கு தனி மாநிலம் தான் என்று பிரிஞ்சான். இன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, இறைமகன் இயேசுவை எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போது அவன் என்ன சொன்னான், உன் மொழி இங்கிலீஷ், என் மொழி ஐரிஷ். டிவேலராட்ட கேட்குறான், அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலராட்ட, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்டான். இவன் கேட்கும்போது அவன் சொன்னான், உலகத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் என் தாய் நிலத்திற்கு ஒரு ஈடான ஒரு நிலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை உலகத்தினால் எங்கும் பெற முடியாது, அதனால் என்னுடைய மொழியை கொடுன்னு கேட்டான். அது பற்றுனா உங்க பிள்ளை நான் கேட்பதும் பற்று. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன் என்று சொல்லல.
அவார்மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து, நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன், இறந்து விடுவேன் என்று தான் சொன்னான். இதெல்லாம் பற்று என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதும் பற்றுதான். உலக நாடுகள் ஐரோப்பிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்ட்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர், என்னுடைய தாய்மொழி கூட தமிழ்தான் என்று, என் முன்னவர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார். அப்போ தெற்காசிய முழுமைக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நான் காலடியில் குறுக காரணம் என் மொழி என பற்றை விட்டு விலகியதால் தான் இவ்வளவு தூரம் வீழ்ந்து இன்றைக்கு அடுத்தவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அற்ப உரிமையை கூட பெற முடியாமல் வீதியிலே நின்று போராடுகிறேன். அதுவும் உரிமையை கேட்டு போராடக்கூட, நின்று போராடக்கூட நிலம் தர மறுக்கிற அதிகாரத்துக்கிட்டே நிற்கிறேன். இந்த இடத்தில் நான் போராடி கொள்ளவா கூடாது. ஆள் நடமாட்டம் இல்லாத அங்கு போ, எந்த உரிமையும் இல்லாது, கடலுக்குள் மீன் பிடிக்க முடியாது, வேளாண்மை செய்ய முடியாது, விளைய வைக்க முடியாது, விளைய வச்சால் அதுக்கு உரிய விலை இருக்காது, படிக்க முடியாது, படித்தால் வேலை இருக்காது. எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த உணர்வற்று நான் விட்டதான். தமிழர்கள் தங்கள் பெருந்தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு என் தாய் நிலத்தில், ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம். எம் சொந்தவரை மட்டுமே வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். எல்லோரும் ஒன்னா நிற்போம், ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நாட்டை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம். ஏன் நாங்கள் ஆள வேண்டும்? நாங்கள் ஆளும் போது இது என் மொழி, இது என் கலை, என் இலக்கியம், என் இன வரலாறு, இது என் இறை, இது என் கடல், இது என் மலை, இது என் காடு, இது என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, அவருடைய எதிர்கால பாதுகாப்பான வாழ்வு, இது என் நாட்டின் நிலம் வளம், என் மக்களுக்கானது, இது என் மக்களுக்கான மருத்துவம். இப்படி பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்றால் என் தாயை 1000 பேர் அம்மாவென்று அழைக்கலாம், ஆனால் நான் அழைப்பது போல வராது. என்னுடைய ஆன்மா நிறைந்த அன்பு வேற எந்த மகனாலும் தர முடியாது. எத்தனை தாயும் என்னை மகனே என்று அழைக்கலாம், ஆனால் என்னை பெற்றவள் காட்டுகிற பேரன்பு எவளிடம் வராது. அதனால் என் தாய் நிலத்தை நாங்கள் ஆளுவது போல எவனாலும் நேசித்து ஆள முடியாது. இதை ஏற்பவர்கள் எங்களோடு இருக்கலாம், எதிர்ப்பவர்கள் எவரோடும் நிற்கலாம். இதுதான் எங்க கோட்பாடு. நன்றி தான். அடுத்த கேள்வியாக பாஸ்கர் டேனியல் அவர்கள் இப்பொழுது ஒரு கேள்வி பாஸ்டர் பாஸ்கர் டேனியல். தமிழ் தேசிய கட்சியின் அண்ணன் தலைவர் சீமான், செந்தமிழ் அண்ணன் சீமானிடம் சிறுபான்மையர் மக்கள் நல கட்சியின் சார்பாக எங்களுக்கு 2 கட்சியுமே, திராவிட கட்சியுமே மாறி மாறி எங்களுக்கு தலித், கிறிஸ்தவ, இஸ்லாமிய இடஒதுக்கீடை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு உரிய உரிமைகளே அவங்க கொடுக்க மறுக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை எங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் இந்த சிக்கலுக்கு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறவன் என்ற முறையிலே இங்கே சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை போக்குவதற்குத்தான் நம் கிறித்தவத்தை, இஸ்லாத்தை எமது உறவுகள் ஏற்றார்கள். அதில் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து பிசிக்கு சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு தொகுதிகள் 42 தொகுதி, பழங்குடி மக்களுக்கு 2, அப்போ 44 தொகுதிகள் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த சிறப்பு தொகுதிகளில் நாம் போட்டியிட வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிசி ஆயிடும். அதை மறுபடியும் இந்த எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் செய்யலை. ஆனால் இப்போ போட்டியிடுவதனால் பொது தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும்.
அதை மறுக்கிறார்கள் மற்றவர்கள். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பை இந்த தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற என் மக்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். இம்முறையும் கொடுக்குறோம். அதை நமது அதிகாரம் வந்த பிறகு அதை தூக்கி கீழே கிழிச்சு போட்டு இந்த சிறப்பு தொகுதியில் உரிமையை பெறுறோம். பெறமில்ல, நாமளே கொடுக்குறோம். போடா, இப்போவே எனக்கு இருக்க பிரச்சனை என்ன? நீங்கள் இப்போ உங்கள் பேர் அலெக்சாண்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அதான் ஒரு பேர் கிறிஸ்தவ பேர் இருக்குது. அந்த சான்றிதழில் இந்துன்னு இருந்தால் தான் அந்த பொது தொகுதியில் போட்டி போட விடுறான், இந்த இது சிறப்பு தொகுதியில் போட்டி போட விடுறான். இப்போ எனக்கே நல்லா படித்த தம்பி நல்லா இருக்கேன், இவன் தம்பியை நிறுத்தலாமாடா இந்த தொகுதியிலன்னா அண்ணா சான்றிதழில் கிறிஸ்துவர்னு இருக்குன்னா அப்போ பிசிக்கு போயிடறாருன்னா போட முடியாது. அப்போ நானே அந்த துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உறுதியாக நம்ம இதை மாத்திரம். கொஞ்சம் காலம் கொடுங்க, இவ்வளோ காலம் பொறுத்துட்டீங்களா, கொஞ்சம் 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 பொறுங்க, ஒரு 6 மாத காலம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அடுத்து சாம்சன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். ஐயா ஐயா இங்க ஐயா ஹலோ, அன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சி தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக கூட வந்திருக்கிறேன். அண்ணனை 2009 ராமேஸ்வரத்தில் முதல் பேச்சிலிருந்து நான் கவனித்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவில் ஆற்றிய பணிகள் எண்ணற்றன. கல்வி பணி, மருத்துவம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்தில் அனைத்து பிரிவுகளும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் கூட ஏன் இந்த பாளையங்கோட்டை கூட இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூட அழைக்கப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணங்கள் அருட்பணியாளர்கள் மாத்திரமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் சேவைகளை பாராட்டி அண்ணன் பெரிதும் பாராட்டி பேசாததும் மற்றவர்களைப் போல மௌனம் காப்பதும் ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லை, நான் பாராட்டி தான் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே கிறிஸ்தவ மிஷினரின்னு தான் RSS பிஜேபி சொல்லுது, திமுக என்னை பிஜேபின்னு பிடிஎம்னு சொல்லுது, திடீர்னு இஸ்லாமிய கைக்கூலின்னு சொல்லுது. எவனும் எனக்கு கூலி தந்த மாதிரி தெரியல, அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பாராட்டி பேசாமல் எப்படி இருப்பேன்? பாராட்டி பேசுகிறேன். அதெல்லாம் சும்மா நீங்கள் சொல்ல, என் பேச்சை நீங்கள் கூர்ந்து கவனிக்குமா அந்த இடத்துல மட்டும் கவனிக்காமல் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னாடியே பாராட்டிடுறேன். இவர்கள் நான் எப்போ பேசினேன்னா, பெரியார் படிக்க வச்சாருன்னு சொல்கிறதில்ல, படிக்க வச்சாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியார் ஐயா ராமசாமி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே கிறிஸ்தவ மிஷினரி தொடங்கி பல இடங்களில் மருத்துவக் கல்லூரி, பல கல்லூரிகளை தொடங்கி படிக்க வச்சது கிறிஸ்தவ பெருமக்கள், அந்த வந்தவர்கள் தான். நான் எவ்வளோ சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் இன்னும் கூடுதலாக வேணா பேசுகிறேன். நன்றிண்ணே. வேறு அடுத்து சகோதரி ஜோன்சி அவர்கள். ஜான்சி. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தங்கச்சி, தனியாக கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு அரசு என்று கிடையாது. முதல்ல அதை விளங்கிக்கணும். நமக்கு ஒரே ஒரு அரண் தான் இருக்குது. அதைத்தான் அண்ணன் பழனி பாபா திருப்பி சொல்கிறாங்க. சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. அதுதான் உண்மை. நமக்கென்று ஒரு அரசியல் வந்துடுச்சு, எல்லாருக்குமான அரசியல் வந்துடுச்சு. இது இங்கே இருக்கிற என் முன்னாடி இருக்கிற இந்த என் மக்களுக்கு மட்டும் இல்லை, புல் பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும்போது பேரரணாக நின்று பாதுகாப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க, அதை வரவிடுறதுக்காக நான் இவ்வளோ காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முழங்காலில் வலி இருக்குது, நிற்க முடியல, ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு 15 வருஷமாக பேசாதேங்கிறான் மருத்துவர். என்னை எப்படி பேச சொல்கிறாங்க தெரியுமா? வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த அளவு தான் பேசணும். நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது. எனக்கு 45 விழுக்காடு தான் துடிக்குது.
நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இதய துடிப்பில் வாழலை, லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன், அதனால் என்னை நீங்கள் மருத்துவத்திலேருந்து விலக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு. இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன் நான். தேர்தல் வரும்போது 2 மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் 2 பக்கமும் ரத்தம் கசியும், உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும். அவ்வளோ தூரம் பேசுகிறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா? என்னங்க வராது. நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக படுங்க. யாருக்கு? இந்த பாருங்க, நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இவருக்கு. இறைமகன் இயேசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கு சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் இந்த மானுட குலத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிற்கிறேன் பாருங்க. இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா? இந்த சின்னமாக இருக்கிற நான் தான். என்னையே மாதிரியாக வச்சு வரைஞ்சி அனுப்பி பாருங்க. அது சிலுவை, இது கலப்பை. ரெண்டின் பயன்பாடும் மனிதர் மானுட குலத்திற்கு தான். அதனால மறக்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக தூங்க. நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன், கவலையே விடுங்க, கவலையை விடுங்க. அடுத்த கேள்வி குரலின் அவர்கள். ஆனால் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சார்பில் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் ஊடாக ஒரு கேள்வி. எந்த திருச்சபைக்கும் கல்லறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா சபை மக்களுக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்றது வந்து முன்னே நாங்கள் நிம்மதியாக புதைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதைச்சதை கூட தோண்டி எடுத்து எங்களுக்கு கொடுத்த கல்லறை கூட பிடிங்கிறாங்க. அப்படி ஒரு சான்று வந்து பல்லாவரம் என்னுடைய பங்குலேயே இது நடந்திருக்குது. இது நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள் என்கிட்ட கேட்டு, அண்ணன்கிட்ட தயவுசெய்து இந்த கேள்வி வச்சுருங்க, அண்ணன் வாய் திறந்து பேசினா தான் நமக்கு அட்லீஸ்ட் செத்துட்டாக புதைக்கிறதுக்கு இடமாவது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு வைக்க சொன்னாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுட்டேன். நாட்டையே பாதுகாக்க போகிறேன், இந்த கல்லறை தோட்டத்தை பாதுகாக்க மாட்டேன்னா? அண்ணா அண்ணா, உங்கள் பதிலுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது மட்டும். காமராஜர்கிட்ட போய் ஒரு கிராமத்து மக்கள் போய், ஐயா எங்களுக்கு சுடுகாட்டுக்கு இடம் இல்லை, வழி இல்லை, வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப வெடிச்சிரிப்பு சிரிப்பார், சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அட முட்டா போயிடலா, நான் வாழ்றவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா சாவரவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த பதில் போதுமா? எனக்கு பதிலாக தான் என் தம்பி சொல்லிட்டாப்ல. இங்கே பாருங்க, பாதுகாப்போம். அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த தோண்டின இடத்துல எவன் தோண்டினானோ அவனை புதைப்போம். புரியுதா? இந்த கோபத்தை கிறிஸ்துவ மக்கள்லாம் அண்ணன்ட்ட வைங்கன்னாங்க. இந்த கோபத்தை அண்ணன்ட்ட வைக்காம கையை இவன்ட்ட வைங்க சின்னத்தில். இந்த கோபத்தை அங்கே காட்டுங்க. இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அம்மா சொல்கிறாங்க வந்து, அண்ணன் இது மிஸ்ரி நம்ம இதெல்லாம் மூடுறாங்க திருச்சபையெல்லான்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் போடுற ஓட்டு பூரா அவனுக்கு தான் போடுறாங்க, என்னையை கைவிட்டுறாங்க. இதை இந்த பெத்ததாயை விட்டுட்டு பெத்ததாயை பட்டினி போட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் வராத மாதிரி பெத்த மகனை ரோட்டில் போட்டு மற்றவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டுறது. இந்த வாட்டியாவது இந்த ஒரு முறை திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, மாறி மாறி கொடுத்துட்டீங்க. திமுக அதிமுகன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூட இப்போ வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் கூட வாழ்ந்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளை எனக்கு அதிகாரத்தை கொடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குது நாடுன்னு. ஒரு முறை வீடியோ ஒரு தடவை தான் கொடுப்போமையா, என்ன ஆகட்டும்னு. என்ன இந்த ஸ்டாலின் எடப்பாடியை விட கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திட போகிறேன் அவங்க மகன். என்ன உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். இது என் கனவில்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படுங்கிறான். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடுங்கிறான். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகன்னு எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து வைத்து விட்டு போன எனது முன்னவர்களின் கனவு. மன்னராட்சி காலத்திலே ஆகச் சிறந்த குடியாட்சியை நடத்திய என் முன்னவர்களின் கனவு. சாதாரண குடிமகள் கண்ணகி பெருமாட்டி அரசன் அவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டி விடுகிற ஒரு ஜனநாயகத்தை என் முன்னவன் வைத்திருக்கிறான்னா, இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் எதிர்கட்சிகள் பேச முடியாது, வெளிநடப்பு தான் செய்ய முடியுது. இதை மக்களாட்சிங்கிறான். உண்மையான மக்களாட்சி நமது முன்னவர்கள் நடத்தினது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் கண்ட பெருங்கனவு இந்த மகன் கையளிக்கப்பட்டிருக்குது. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவை கொண்டிருந்த ஒரே மகன் இந்த இனத்தில்
என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அவனுக்கும் கனவுல என் மொழி மீளணும், என் இனம் வாழணும், ஆளணும், என் கலை போற்றப்படணும், நீ இலக்கியம் போற்றப்படணும், என் இன வரலாறு உலகம் அறியணும்னு கனவு கண்டிருந்த மகன் அவன்தான். சிங்களன் எங்களோடு சண்டை போட்டான், உடன் பிறந்தார்களே. 35 ஆண்டுகள் அவனை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டோம். அவன் 2,80,000 இராணுவ வீரர்கள். என் தலைவனிடத்தில் வெறும் 25,000 விடுதலை புலிகள் மக்கள் இராணுவம். அவன் கடன் வாங்கி கையெழுத்திடாத நாடே கிடையாது. சிங்களன் எல்லா நாட்டிலும் கடன் வாங்கினான், ஆயுதம் வாங்கினான். ஆனால் பிரபாகரன் இந்த நாட்டில் ₹1 கடன் வாங்கி கையெழுத்திட்டான் என்று யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், அவனே விவசாயம் செய்தான், அவனே மருத்துவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை தேர்வு செஞ்சு மருத்துவம் படித்து வர வச்சு தன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் கொடுத்தான், எல்லாம் செய்தான். மின்சாரத்தை சிங்களன் என் நிலத்திற்கு தரவில்லை, பெட்ரோல் டீசலை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்தான். தோட்டா இல்லை, கடைசி நேரத்தில் வழி இல்லை, சைக்கிளுக்கு போடுற பிரிவில் பால் ரசு குண்டை தூக்கிட்டு வந்து உருக்கி கொண்டு செஞ்சு சண்டை போட்டான். இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அவன் என்ன பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசிலே படை கட்டி போரிட்ட மகன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். தமிழர்களுக்கு ஒன்றுதான், அவனுக்கு அறிவை பிடிக்கும், செல்வந்தனை மதிப்பான், ஆனால் எல்லாவற்றையும் விட வீரனைத்தான் போற்றுவான். ஏனால் அவன் குருதியில் இருக்கிறது வீரம். வீரமற்ற செல்வம் பாதுகாப்பற்றது, வீரமற்ற அறிவு பயனற்றது. அதனால பிறப்பிலேயே தமிழன் மரபிலேயே இருக்கிற இரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற அந்த வீரம், அந்த வீரத்தின் திருவுருவாக இருந்த பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சிறந்த ஆட்சியை இந்த மண்ணில் கொடுப்போம். இது தமிழ் மீது, என்னை பெற்ற தாயின் மீது, என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது, நாம் எல்லோரும் போற்றுகிற இறைமகன் இயேசு மீது ஆணை, நம்புங்கள், சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருப்பேன். ஆக என் தம்பி குரல் கேட்குறல, ஆனால் இறந்த பிறகு கூட நிம்மதியாக புதைக்க இடம் இல்லை அப்படின்னு. நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம், நிம்மதியாக போய் இறுதியில் உறங்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம். தைரியமாக இருக்கு, தைரியமாக இருக்கு. இந்த நிகழ்வை அவர் பதிவு செய்த நோக்கம், அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பல்லாவரத்திலே இன்று எம்எல்ஏ இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்த 3 பாரம்பரியமாய் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்த 3 பேரும், அதுக்கப்புறம் புதைத்த 3 பேர் 6 பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு வித்துட்டாரு எம்எல்ஏ திமுக ஆட்சியில். இதுதான் கிறிஸ்தவனுடைய கேவலமான நிலை. சுடுகாட்டையே விற்கிறவன் நாட்டை எப்படி கூறு போட்டு விற்பான்னு நீ பார்த்துக்க. இப்ப நிலத்தை வித்துட்டு கடலை விற்க வந்துட்டான். கடல்ல 9 துறைமுகம் கட்டணும்னு கிளம்பிட்டான். இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை. அதுக்கு தான் கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில போடுறேன். முதல்ல கடல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ கடல் தண்ணியா இருக்கு, கடல்னா என்ன முதல்ல கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பறையில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நம்மளாவது கற்பிப்போம். அவன் கேட்குறான், இதையெல்லாம் இதை கடலோட பேசிட்டுக்காப்பிலையே, கடலுக்கு ஓட்டா இருக்குன்னு. மரத்தோட பேசிட்டுக்காப்பிலையே, மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இல்லை, என் உயிர் இருக்கு, அதனால அதுக்கிட்ட பேசிட்டுக்கேன். கடல் இல்லைன்னா நான் இல்லை. கடல் என் கடலம்மா, என் தாய், சூரியன் என் தகப்பன், இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை. மழை இல்லைன்னா நிலம் இல்லை, வளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் உங்களுக்கு இந்த பூமியே இல்லை. அதனால தான் கடலம்மா மாநாடு. கடல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் போடுங்க, போடாமல் போங்க. என் தாத்தா சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேசுகிறத பேசிட்டேன், இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க ஓட்டையும் பாரு காமராஜ். அதை தான் நானும் சொல்கிறேன். பாருங்கள், அங்கே போகும்போது தினமும் ஜெபிச்சு பயன் இல்லை. வாக்கு செலுத்த போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே போங்க. கர்த்தரை துதிங்க, பாடுங்க, பாட்டு பாருங்க. உங்கள் கண்ணுக்கு உதயசூரிய ரெட்டலை தெரிஞ்சு, தாமரை தெரிஞ்சு, கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்க. நீங்கள் போங்க, கர்த்தரை ஜெபித்து கொண்டே போங்க, விவசாயி தான் தெரியுமா. அடுத்து தமிழ் புலமை பெற்ற தமிழில் தீவிரவாதியாக இருக்கிற அன்பு அருட் சகோதரர் அவர்கள் பேசுவாங்க. ஜெகதீஷ், தமிழ் திரு ஜெகதீஷ் அவர்கள். நீங்கள் பெருமைப்படுங்க. நம்மளெல்லாம் தமிழ் தீவிரவாதின்னு சொல்கிறதில் பெருமைப்படுங்க. இந்த கூட்டத்தில் நமக்கு இந்த பெருமை எனக்கெல்லாம் அது வரும்போது, இவன் தமிழ் சாவனிஸ்ட்டு, தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் இனவெறியன், தமிழ் தீவிரவாதிங்கன்னா அப்படி பார்ப்பேன். இன்னொரு தடவை சொல்லு, எங்கள் அண்ணன் கவுண்டமணி சொல்லுவார்ல, மறுக்கா சொல்லு, ஏய் மறுக்கா சொல்லு அப்படின்னா நமக்கு என்ன திமிரு வருது? நம்ம பிறப்பில் பிழை இல்லை. நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நம்ம பிறந்தது உறுதியாகிறது. என்ன, நான் என் மொழி மீது பற்றுக்கொள்வது பிற மொழியை வெறுக்கல்ல.
சிதைந்து அழிகிற என் மொழியை காக்க, பிற மொழியை அழிக்க அல்ல. நம்ம கோட்பாடு இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. அவ்வளோதான் நம்ம கோட்பாடு. நான் உங்கள் உயிருக்கு நெருக்கமாக இருக்கேன். அருமையான அண்ணன் சீமான் மற்றும் தமிழ் தேசிய தமிழ் உறவுகளை, என்னுடைய பெயரை நான் தொடக்கத்திலேயே தமிழ் தீ என்பேன், அல்லது தமிழ் திரு சேமா இனியா உலகநாதன். பேர் மைக்கேல் ஜெகதீஷ், அதே தமிழ் மையத்தில் இனியா உலகநாதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம். இது என்னுடைய நீண்டகால ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா? இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள்? இதை நான் இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறீங்க. இதில் என்ன வந்துடுது அப்படின்னா, எங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ அருள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான். இந்த மானுடம் கிறித்தவர் அப்படிங்கும்போது இதில் தெலுங்கு கிறித்தவர், மலையாள கிறித்தவர், மராட்டிய கிறித்தவர், குஜராத்தி கிறித்தவர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இஸ்லாமியருங்கும்போது பீகாரி இஸ்லாமியர், குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இதில் என்ன வந்துடுதுன்னா, நமக்குன்னு இருக்கிற ஒதுக்கீடு 18 விழுக்காடு இடம் இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு. இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு. அதில் என்ன பிரச்சனை, அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல், அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ், குடி சான்றிதழ் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ பாருங்கள், நான் வந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது. அதனால் அது பயனில்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல, அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். பிறகு இருக்கிற நம்மளில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கிறது பறையர், தேவேந்திரர் 2 பேர் தான். இதில் நமக்கு 18 விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது. இட வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாப்ல. இந்த 3 அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை நாம் எதிர்க்கலை. ஆனால் எங்களிடத்தில் வறியவர்கள், நாங்களே ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது. அதில் 3 எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை. அது முறையும் அல்ல, அது அறமும் அல்ல. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள், இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் பெற்று பொது இப்போ 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, 10 விழுக்காடு, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க. நாம் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு, அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க. ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க. அது எப்படி பொது பிரிவிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பொதுவிலிருந்து எடுத்து அந்த 3 விழுக்காடை கொடுத்துருக்கணும். எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த 3 விழுக்காடு கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று போட்டுறார், முன்னுரிமை என்று போட்டுறார். இதில் என்ன வந்துடுதுன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை, அவருக்கு முன்னுரிமைனா எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிடுதுன்னா, இப்போ அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்குது, எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிற 15 பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது, இந்த வரைவு சட்ட வரைவு சொல்லிடுது. அதனால் அவர் சாப்பிட்டது போல மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது. அவர் சாப்பாடு அவருக்கு அப்படி இருக்குது, என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்லாம்ங்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் பணி வருது அப்படின்னா, எஸ்சிக்கு 5 பேராசிரியர் பணி வருதுன்னா, அதில் எஸ்சிஏன்னு 4 இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் 4 இடங்களை அவர்கள் பெற்றுக்கிறாங்க. இப்போ மிச்சம் 1 இடம் தான் இருக்குது. அந்த 1 இடமும் பறையருக்கா தேவேந்திரருக்கா, ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா, இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் போய் நின்றோம். எஸ்டி இதில் இது வரவே இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா, 15 ஆண்டுகளாக நாங்கள் இதை இழந்து நிற்கிறோம். அப்போ அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு இருக்குல்ல, அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு. ரொம்ப நாளாக இழந்திருக்கேன்ல, அந்த இழப்புக்கு ஈடாக இன்னொரு 2 சேர்த்த போட்டு எனக்கு 20 கொடுத்துரு, எனக்கு 20 கொடுத்துரு, அவருக்கு அந்த 3 அப்படியே கொடுத்துரு. இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல, அதை தூக்கிடு. உங்களுக்கு புரியுதா? இதை நீதிமன்றமே ஏற்கலை. இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுது.
ஆனால் வம்படியா இந்த அரசு பாருங்க, இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில் அப்போ ஐயா ஸ்டாலின் சுவரொட்டி ஓட்டுறார், அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான், எங்கள் ஆட்சி தான், அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்டர் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு. இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்கு, மேற்கொண்டு 5 எடுத்து இதில் சேர்க்குறோம், சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம். உன் இடத்தோட நீங்கள் நில்லுங்க, அது உங்களுக்கு, இது எங்கள் இடம், என் மக்களுக்கு. ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரல, தத்தளிச்சுட்டு இருக்கோம். அப்போ எங்கள் தோளில் ஏறி முதுகில் ஏறி நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல, அறமும் அல்ல, நீதியும் அல்ல, தர்மமும் அல்ல. அதை நம்ம செய்கிறோம். செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? செய்கிறோம். உங்ககிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடுறேன். அடுத்து ரெவரண்ட் சந்திரன் அவர்கள். அன்பு சகோதரருக்கு மனமறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. சும்மா சிறுமண மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக நீ போழைக்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. 2024 முடிவு உண்டு, நிச்சயமாக வாழ்க்கை நடக்கும். ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறேன் எங்களுக்கு முன்னதாக. யாரும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிற நீங்கள், யாரும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? அது கொடுத்துருக்கமே. நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை, நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன். 8 கோடி மக்களோடு பெரிய கூட்டணி வச்சுருக்கிறது நான் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிற கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பிஜேபி, இந்த திமுக, அதிமுக, இது 4மே நமக்கு சம அளவு எதிரி தான். காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி, எங்கள் கட்சி பார்க்குது. திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு அல்ல, காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடு அல்ல. எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் மாற்று இல்லை, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும், திமுகவுக்கு அதிமுகவுக்கும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது. நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம். யாரோட சேர்ந்து வைக்கலாம்? யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம்? வைக்க முடியாது. இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதானே, தேர்தல் எண்ணிக்க எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன். இந்த நிற்கிது என் தங்கச்சி நிற்கலையா, இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா? இஸ்லாமியருக்கு இடம் 12 இடம் கொடுக்குறோம், 12 11 இடத்துக்கு மேலே கொடுக்குறோம். என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க, என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க, அதுகளுக்கு கொடுக்குறேன். கூட்டணி இப்போ நீங்கள் வருவேன், சீமா கூட நான் வருவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதில்ல, வாங்கங்கிறது தான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்கிறதில்ல, இப்போ ஆடு மாடு வளர்த்தலை, வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான். ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான், கறி தான் சாப்பிட்றான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால் நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்போம். ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை. இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ தயாராக இல்லை. இது 4க்கும் மாற்றாக தான் நாங்கள் இது வச்சுருக்கோம். அவன் இந்தியே, இவன் திராவிடன், நான் தமிழன், எங்கள் தேசம் தமிழ் தேசம், இது வேற அரசியல். அவர்களுக்கு பெரியார், ஒரே ஒரு பெரியார், என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். உங்களுக்கு புரியுதா? இவர் ஒரு பெரியார், நேற்று ஒரு பெரியாரை போட்டிருக்கு, இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நமக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அதனால சேர முடியாது. அடுத்து ஜெயசீலன் அவர்கள். பெனில்டஸ். அடுத்து அன்பு சகோதரர் பெனிட்டஸ் அவர்கள். அண்ணா இங்கண்ணா. ஏன்னா அன்னை தமிழுக்கும் என் அண்ணனுக்கும் அன்பு வணக்கம். நன்றி. ஆனால் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா பேர் அந்தோணி விக்டர், என்னோட பேர் அந்தோணி பெனில்டஸ். நான் இதில் ஈர்க்கப்பட்ட என் தமிழ் உணர்வால் என்னோட பையனுக்கு நான் வச்ச பேர் செந்தமிழ் செல்வன், என் 2வது மகனுக்கு மகிழன். மாற்றம் எல்லாரும் மனசுக்குள்ள வரும். அதுக்கு உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ணன்ட்ட ஒரு நாள் உரையாடன்னு. இப்போ நான் கேள்விக்கு வரேன்னா, அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும், உங்களுக்கும் பதில் தெரியும். பொதுமக்கள் என்னோட பேசுகிற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்குறேன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியாக வெற்றி பெற்றோன்னா, ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிட்டோன்னா,
அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு 20 பேர் நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த 20 பேர் நம்ம அங்கே கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமாண்ணா? இதானா பொதுவான கேள்வி. ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்போவே ஆதரித்து ஜெயிக்க வைக்கலாம்ல. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க யார் என்னை கூட்டணிக்கு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரை விழுக்காடு கால் விழுக்காடு வச்சுருக்கவங்களுக்கே பல 100 கோடி பேரம் பேசும்போது 8.5 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா? அது இல்லை. நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பெரும்பான்மை இடத்துல வெல்ல வச்சு நம்ம அரசை அமைக்க நம்ம மக்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்கக்கூடாது, என் மகன் ஆட்சி வரணும் அப்படின்னு எனக்கு பெரும்பான்மையான வாக்கை போட்டு வெல்ல செய்யணும். அதை தான் நீ சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். வணக்கம் அண்ணா. இப்போ இதுக்கு முன்னால் பேசின எல்லாரும் சொன்னாங்க 2026 அண்ணன் வந்து அரியணையில் அமர்வார், நாற்காலியில் உட்காருவாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் உட்கார்றதுக்கோ அமர்றதுக்கோ வரல, அவர் ஓடோடி உழைக்கிறதுக்காக வர்றார். இன்றைக்கும் அவருடைய உழைப்பை நான் நெருங்கியிருந்து பார்க்கக்கூடியவன். உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ஓடக்கூடிய எங்கள் அண்ணன் அதிகாரமற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகாரத்தை பெற்றதற்கு பிறகு அரியணையில் அமரவோ நாற்காலியில் உட்காரவோ இல்லை, அந்த வேகத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னுடைய கேள்வி, எத்தனையோ இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமாக அந்த கடலோர கிராமங்களில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் அந்த இடங்களில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வந்து உரிமைகள் பறிப்பு, அந்த உரிமைக்காக வந்து போராடுறாங்க. அந்த போராட்டங்கள்ல எல்லாம் நம்மளை ஈர்க்கிறாங்க, நம்மளோட தான் நிற்கிறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் வரும்போது அரசியலற்று போய் மாறி போய் நின்றுறாங்க. இது அவங்க பார்க்குற அரசியலை மதமா பார்க்குற, மதத்தை வந்து இனமா பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மதத்திற்கும் இனத்திற்கும் ஏதாவது குழப்பமா நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது இதுவரைக்கும் அருட்சகோதிகள் பெருவாரியாக இதில் வர்றதில்லை. ஆனால் தமிழ் தேசியத்தில் அருட்சகோதிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த உண்மை இன்றைக்கு தெரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி. மெல்ல மெல்ல திருச்சபை நாம் தமிழரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் உணர்றேன்னா, இந்த மதம் இனம் அப்படி எதுவும் குழப்பிக்கிறாங்களா? அந்த கேள்வி தானே என்னுடைய கேள்வி. இல்லை அது இப்படி சொல்ல முடியாது. முதல்ல அதிகமாக தமிழ் பணி செய்த பெருமக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்ற பெருமக்கள் தான். ஜோசபெஸ்கி என்று வந்தவர் தன்னுடைய பெயரை வீரமா முனிவன் என்று மாற்றிக்கொண்டு தமிழ் மேல் இருக்க பற்றில் தேம்பாவணிங்கிற நூலை எழுதி தந்துட்டு போனார் நமக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதில் கோலியாத்து தாவித்து கதையை நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். நம்முடைய தலைவரை 2 முறை தன் மாவீர தின உரையிலே 2 முறை அதை எடுத்துக்காட்டாக எடுத்து பேசியிருக்கார். 2 முறை கோலியாத்து என்கிற சிங்கள இராணுவ பூதத்தை தாவீது எப்படி ஒரு சிறுவன் அடித்து வீழ்த்தினானோ அப்படி விடுதலை புலி வீரர்கள் வீழ்த்துவார்கள் என்று 2 முறை அதை சொல்லியிருக்கார். அது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க அவர்கள் மொழி இனம் அதையும் விட மதம் பெரிது என்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்துடுது. இவர்கள் நாம் எதுமோ சிறுபான்மை வேற்றுத்திலிருந்து விடப்பட்ட மக்கள், நமக்கு யாரோ திமுக கருணாநிதி அவர் பிள்ளைகள் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுனால வர்ற நோய். நான் கூட கோபத்தில் சொன்னேன், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட சொன்னேன். நான் நீங்கள் நெஞ்சில் பைபிளை வச்சுக்கிறீங்க, உதடெல்லாம் கர்த்தரை துதிச்சுக்கிறீங்க, கையை போய் சாத்தாண்ட கொடுத்துறீங்க, கருணாநிதியை பிடிச்சிட்டே நடக்கிறீங்க. இதுதான் கால கொடுமையாயிருது. ஒரு சாத்தானின் செயல்களை பட்டியலிடுங்கன்னு நரகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நரகத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொன்னால் அந்த நரகம் தான் இது. அந்த நரகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவங்க தான் இவங்க. இறைமகன் இங்கேருந்து ஜெபிக்கும் போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக. விண்ணுலகில் இருக்கும் நம் தந்தையின் அரசு எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்லணும். அந்த அரசு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை ஆளும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது நீ அவன் சாத்தான்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீ விண்ணுலகில் இருக்கும் தந்தையை உங்கள் அரசு வரனா நான் எப்படா வருது அவனுக்கு ஓட்ட போட்டும் பாரு. அதுதான் பிரச்சனை. அதில் இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்ல. நான் மதுரை ஆயரை சந்திக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி நான் எவ்வளவோ எடுத்து வைக்கிறேன் மக்களுக்கு நற்கருத்துக்களை,
இன்னும் முழுமையாக போய் சேரலை, நம்ம மக்கள் புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தரலைன்னு சொல்லும்போது அப்படியே சொன்னார், சொந்த ஊரில் இறைமகன் இயேசு தச்சனின் மகன் தானே, சொந்த ஊர்லேயே உலக அவரை இறைமகனாக ஏற்கும்போது சொந்த ஊரில் அவர் தச்சனின் மகனாக தான் பார்த்துச்சு. நபிகளாரை இறையருள் பெற்றவர்ன்ட்டு அவர் சொந்த ஊரில் எவனுமே ஏற்கலை, அப்படி தான் ஏற்கலை. புத்தன் தன் வீட்டில் துறவரம் பதவி வேண்டாம்னு துறவரம் கொண்டு போகும்போது அவனை எவனுமே புத்தனாக ஏற்கலை. இது யதார்த்தம்தான். அதனால் நமது மக்கள் சொந்த பிள்ளை இவன் சீமான இப்போ நானே ஒரு செவப்பாக கொஞ்சம் உயரமாக மீசை வயசு இல்லாமல் இங்கிலீஷில் பேசி ஏதோ ஒரு என்ன தஸ்தோவெஸ்கின்னு ஒரு பேரை வச்சுருந்தேன்னா வெளிநாட்டுக்காரன் பிறகு அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த பயலுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்கடா மகனே. அவன் இந்த ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார் அப்படின்னா, பெர்னாட்டி கிளார்க்கு இதை இந்த மாசானுவோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் பேரறிஞர் மாசானுகோ புக்காக்கோன்னு சொன்னான்னு நம்ம கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ வாய்க்கு வராத ஒரு பேரை சொன்னால் அவன் சரியாக தான் சொல்லியிருப்பான், அதை வெள்ளையாக இருக்கிறேன் போய் சொல்லாங்கிற மாட்ட மாதிரி. அதனால இந்த நம்ம சீமான் தானே அவன் என்ன சொல்ல, இதுதான் பிரச்சனை. ஒரு நம்ம சீமான் தானே நினைக்காம நம்ம சீமான் அப்படின்னு நினைச்சா நம்ம வென்றுவோம். அவ்வளவுதான். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அடுத்து கடைசியாக நேரம் இல்லாமல் ஒரே ஒரு சகோதரர் நவீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். அண்ணா, அன்பு அண்ணனுக்கு வணக்கம். அண்ணா, என்னோட கேள்வி, இப்போ நான் உங்களை கிட்டத்தட்ட 2009 நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சு, ஆனால் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா பின்னாடியும் என் பேர் அந்த ஜாதி பேர் கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கேள்வி என்னென்னா, இன்னைக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அதுக்காக தான் நீங்கள் அரசியல் எடுத்து முன் வைக்கிங்க. தமிழ் தேசியம், நம்ம தமிழுக்காகவும் நீங்கள் அரசியல் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் 19 வயசில் இருந்தேன், இன்றைக்கி நான் 32 வயசு. அப்போ நீங்கள் இடையில சொல்லும்போது என்னோட ஓட்டு ஸ்கூலில் இருக்குன்னு நீங்கள், ஆனால் இப்போ அந்த ஓட்டு என்னவா இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச நடிகர், நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நிற்கி. அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது, எப்படி புரிதலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலை. என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நான் உங்ககிட்ட பார்த்து வளர்ந்தது என்னென்னா, இயற்கைக்காகவும் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் உயிர்களுக்காகவுமான அரசியல் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பதில் எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். அவனுக்கு எப்படி புரிதல் கொடுக்கறதுனா? இல்லை, அதாவது ஒரே நாளில் மாறிடாது, சிறுக தான் கற்பிக்கணும். தம்பியின் கேள்வி மூலமாக நான் என் அன்பு மக்களுக்கு, என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே நம்மக்கிட்ட 4 வித போதை இருக்குது. அந்த போதை இந்த சாதி மத போதை, அது பெருசு. அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க, சாராயம் குடித்தால்தான் போதை ஏறும், சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடுங்கிறாங்க. அதை தாண்டி வருகிற போது இந்த சாராய போதை இருக்குது, அது திரவ போதை, அது வாய் வழியே ஏற்றுது. இந்த திரைப்போதை எப்படி இருக்குன்னா, கண்ணு வழியே காது வழியே போதையை ஏற்றுது. அது ஒரு திரை மயக்கம். அந்த மயக்கம் தெளிவடையணும்னா என்னென்ன, இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்துவம் கோட்பாடு எதுவுமே கவலை கிடையாது. என்ன நல்லது சொன்னாலும் காதில் ஏறாது. நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பொதிச்சாலும் எப்படி ஏறாதோ, சாதி வெறிகொண்டு திரிகிறவன், மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் எப்படி போதாதோ, அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பித்தாலும் தெரியாது. என்னங்க, அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது கஷ்டம். இந்த பதர்களோடு இவர்களுக்கு தலைவர் சொல்லுவார், அவர் சரியில்லை, அந்த சரியில்லாதவர்களுக்கும் சேர்த்து தான், அந்த சரியில்லாததையும் சரி செய்யத்தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, அவன் இப்படி போகிறான் அப்படின்னா போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் பட்டு தெரிவான். இப்போ என்னென்னா, நெருப்பு சுடும்னு நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்க. இந்த நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க, நீ எவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டான்னா, சுட்டுருச்சுன்னா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும். அது வர நம்ம என்ன பண்ணணும், நெருப்பு சுடும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த விழுக்காடு குறைவு தான், அதை பார்த்து பயந்துடாத. இப்போ நான் அண்ணன் வரும்போது எனக்கு எந்த பின்புலமும் இல்லை. நான் எடுத்துக்கொண்டு வந்த தலைவன் இந்த நாட்டால் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த ஒரு இயக்கம்.
எல்லாரும் கேட்டாங்க, நீ பிரபாகரன் படத்தை போடுறதை விட்டுட்டின்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி ஒரு ஓட்டே எனக்கு 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 வேண்டியது இல்லை அப்படின்னு. அது வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், என்னை தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த புலிக்கொடி இதுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது என்னை ஒரு தீவிரவாதியாக பார்த்தாங்க. என்னோட படித்தவர்கள், நெருக்கமான உறவினர்களோடு என்னை நெருங்கி பேச பயந்தாங்க. ஏன்னா 1.5 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையிலே இருந்ததுனால இவன் ஒரு டெரரிஸ்ட்டுங்கிற ஒரு தீவிரவாதிங்கிற மாதிரி என்னை எந்த நாட்டுகளையும் நுழைய விடாது. ஏன்னா நான் ஒரு சர்வதேச பயங்கரவாதின்னு அது கருதி வச்சிருக்கு. நான் இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பார்த்த வேலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, தம்பின்னொன்னே சரியாக கதை முடிஞ்சிச்சு. இவன் தான் முறுக்கு எல்லாம். அதில் வேற எங்கள் அண்ணன் கடைசியாக சூசை வேற சீமான்ட்ட சொல்லு அவர்கிட்ட தான் விட்டு போகிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொன்னார்ல. அந்த 4 வார்த்தையில் பிடிச்சிக்கிட்டான். ஓ, இவன் தான் முறுக்கு, இங்கே வா பாஸ்போர்ட்டை கொடு, இங்கே வா, இங்கே போடு, கிளம்புன்ட்டான். நானும் சொன்னேன், எனக்கு இங்கேயே சுத்த முடியல, நேரம் இல்லை, நீ பாஸ்போர்ட்டை நீயே வச்சுக்கப்பான்ட்டு. அதனால அது கொஞ்ச நாள் இருக்கும். நீ சாதியை விட்டுட்டேங்கிற. சாதி நம்ம அடையாளம் இல்லை, மதமும் நம்ம அடையாளம் அல்ல. நான் கிறிஸ்டின்னா நான் வெளிநாட்டில் போய் ஐ ஆம் கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது. நான் முஸ்லீம்னா நான் முஸ்லீம், நான் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இந்துன்னா ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது. நான் அங்கே போய் தேவர், நான் நாடார், நான் கோனார், நான் உடையார், நான் முத்தரையர், நான் கவுண்டர், நான் வன்னியர் அப்படிலாம் பேச முடியாது. ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பான். ஐ ஆம் மேன்னு சொல்ல முடியாது. யோ, அப்புறம் நான் தெரிஞ்சதையா கேள்வியை வைக்கிறான், நீ குரங்குன்னு தெரிஞ்சா வைக்கிறான். நீ எந்த மொழியில் பதில் சொல்லுவாய், அந்த மொழி தான் உன் அடையாளம். இதுதான் நீ. இந்த நிலத்தை விட்டு நீ கேரளாவுக்கு போனா உன் சாதியை சொல்ல முடியுமா? அவன் மொத்த பேரும் பாண்டின்றான். இதில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வெவ்வேறு சாதி மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் அவன் மொத்த பேரும் பாண்டின்றான். அது மாதிரி வெளிநாட்டுக்கு நீ போகும்போது இந்த நிலத்தை தாண்டி வேற எந்த நிலத்திற்கு போனாலும் அங்கே உன் சாதியோ மதமோ உன் அடையாளமாக இருக்காது. உன் மொழி, உன் இனம் தான் அடையாளமாக இருக்கும். இப்போ நாங்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கோம்ல ஈழத்தில், வெளிநாட்டுக்கு போயிருக்கோம்ல, அங்கே போய் கிறித்தவ அகதி, இஸ்லாம் அகதி, இந்து அகதின்னு இல்லை, தமிழ் அகதிகள், தமிழ் ரிஃப்யூஜ் அப்படி தானே இருக்குது. தமிழ் அகதி தான். செத்து விழுந்தோம்ல ஈழத்தில் லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா. 500 கிறித்தவர் செத்தார், 500 இஸ்லாமியர் செத்தார், 50 இந்து செத்தார், தமிழர்கள் செத்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இங்கே மீன் பிடிக்க போனோம்ல, 800 மீனவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 800க்கும் மேற்பட்ட மீனவன் வரும்போது கிறிஸ்தவ மீனவர்கள் 2 பேர் சுடப்பட்டான். முஸ்லீம் மீனவன், இந்து மீனவன், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அப்போ பிணமாக விழும்போதும் நாங்கள் இனமாகத்தான் விழுகிறோம். அப்போ அதுதான் என் அடையாளம். அதனால மொழி இனம்தான் அடையாளம். உலகெங்கும் மானுடனை சாதி மதங்களை வைத்து கணக்கிடுவதே இல்லை, மொழி இனத்தை வைத்துத்தான் அடையாளம். அவன் பிரான்ஸில் இருக்கிறவன் போறான் கிறிஸ்தவன் தானே, வெளியே வந்து கிறிஸ்டின்னு கை கொடுத்தான பாரு. ஐ ஆம் பிரெஞ்சு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. பிரிட்டனில் இருக்கிறவன் போறான் கிறிஸ்தவன் தானே, அவன் வெளியில் வரும்போது அவன் எப்படி தன்னை அடையாளப்படுத்தினான், அவன் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். அவன் இங்கிலீஷ், அவன் பிரான்ஸ், அவன் பிரெஞ்சு, நான் தமிழன், நான் தமிழ். இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி, இதுதான் என்னுடைய அடையாளம். அந்த திமிரில் நிமிரணும். எப்படி நாங்கள் தமிழர்கள். அவன் என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன்னா இங்கிலீஷ்காரன், அவன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா சீனக்காரன், அவன் கொஞ்சம் அவன் வந்து ஊமைன்னா, என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா. அரபி எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா. என் பாட்டை எந்திரிச்சான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. அப்ப எவன் பெரியவன்? நான் தான் பெரியவன். அதனால என்ன பண்ணு, இனிமே சொல்லுப்பா, சும்மாவாது நெஞ்ச தூக்கிட்டு தெரியணும், நம்ம நிமிரணும். என்னப்பா, அந்த தன்னிமிர்வு தான் தலை நிமிர்வு, தமிழ் இன நிமிர்வு. அதனால நிமிரு. அண்ணன் கூட இருக்கேன். அடுத்த கடைசியாக நேரம் இல்லாமல் இதை நெடுக்க அன்பு போதகர் அவர்கள், ஜெயந்தன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். கடைசி கேள்வி, இந்த நிகழ்ச்சியில் கடைசி கேள்வி. இது திராவிட சதி. அண்ணனுக்கு இனிய வணக்கம். அண்ணா, காந்தியடிகள் சொன்னாங்க, மதுவினால் வருமானம் நாட்டுக்கே அவமானம்.
என்னை 1 மணி நேரம் சர்வதிகாரியாக நான் சர்வதிகாரிங்கிற வார்த்தையை போட்டு சொன்னார். என்னை வைத்தால் இந்த நாட்டில் நான் முதல் செய்கிற வேலை இந்த மதுவை ஒழிப்பது தான் சொன்னார். மாணவர்கள் மது போதைப் பொருட்கள் உள்ளே வந்துட்டுன்னு ஆசிரியர்களுக்கு தெரியுது. நீதிமன்றத்துக்கு போகும்போது பல காரியங்கள் மதுவினால் நடக்குதான்னு நீதிபதிக்கு தெரியுது. மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர்கள் இவன் இதனால தான் கஷ்டப்பட்டு கல்லீரல் குடலவிஞ்சி இப்படி இருக்கிறான்னு தெரியுது. எங்களை போன்ற பங்கு தந்தையர்கள் நற்செய்திகளை அறிவிக்கக்கூடியவர்கள், நன்மைகளை அறிவிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கும் தெரியுது குடும்பங்கள் பாதிக்கப்படுறது இதுதான். அப்போ சமூகவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 3 கருத்து சொல்கிறாங்க. மது குடிக்கிறவங்க அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை அவங்களே எடுக்கணும். அதே சமயத்தில் அமைப்புகள், குடிமறுவாழ்வு இல்லங்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை போராடணும். எப்படி எய்ட்ஸ் ஒரு உயிர்கொல்லின்னு நம்ம அறிவித்தோமோ, எப்படி நம்ம தேசத்துக்கு ஒவ்வாத பெப்சி கோக்கு வேண்டாம், இளைப்பாற இளநீ குடி தர்பூசணி சாப்பிடணும்னு நம்ம சொன்னோமோ, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், நம்ம தடுக்கணும். ஆனால் அரசு என்ன செய்யணும்? குடிக்கிறவங்க தவிர்க்கணும், நம்ம போராடி அதை வேண்டான்னு தடுக்கணும். ஆனால் அரசு அதை விளக்கணும். அதற்கு பேர் தான் மது விலக்குத்துறை. அப்படி அரசு தன் கடமையை செய்யலை நீங்கள் சொல்கிறீங்க, ஆலைகள் நடத்துகிற. ஆனால் இப்படி ஒரு சமூகம் அழியுதே, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி அழிகிறது, நம்ம என்ன செய்யணும்னா? இல்லை, இது வலிதோய்ந்த ஒரு கேள்வி. இது அவர் சொன்ன மாதிரி எய்ட்ஸ் நோய் எப்படி உயிர்கொல்லியோ அது மாதிரி மதுவும் ஒரு பெரிய உயிர்கொல்லி தான். அது சிறுக சிறுக விஷத்தை கொடுக்கறதா, அது விஷந்தான் அது. அப்போ அதை நம்ம ஒழிக்கணும். அதனால் இவர்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் ஒழிப்போம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், தாத்தா காமராஜர் ராஜாஜியெல்லாம் எவ்வளோ கடுமையாக இருந்தாங்க நமது முன்னவர்கள்னு. அண்ணா வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தாங்க. அண்ணா மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். அப்படி அந்த வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்தினா பதவியிலேருந்து இறங்கி தோலை துண்டை போட்டு நடந்து போயிடுவேன்னு சொன்னார். அதை இந்த ஆட்சியாளர்கள் மது 50,000 கோடி, 40,000 கோடியிலேருந்து 50,000 கோடிக்கு, இன்னும் 5,000 கோடிக்கு வருவாயை பெருக்குவதற்கு அரசு திட்டம் திட்டுதுன்னு சட்டசபையில் அமைச்சர் பேசுனது இருக்குது, நீதித்துறை அமைச்சர். இது ஒரு பெரிய கொடுமை. மதுவை விற்றுவிட்டு நஞ்சை நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு நல்லாட்சி நடத்துகிறோம் என்று சொல்வது மாதிரி ஒரு கேடுகட்ட தனம், ஒரு கேவலம் எதுவும் இல்லை. ஒரே வழி தான் இதை ஒழிக்கிறதா. அதுக்கு இந்த கட்சி ஆட்சிகள் செய்யாது, நம்ம கட்சி ஆட்சி தான் அது செய்யும். நாம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்திருக்க பிள்ளைகள் இல்லை, ஆட்சி முறையை மாற்றுவதற்கு வந்த பிள்ளைகள். ஆட்சியின் முறையை மாற்றுவதற்கு வந்த பிள்ளைகள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். அது அடிப்படை அமைப்பு அரசியல் என்னென்ன மாறுதலுங்கிறது பெரிய நீண்ட நேர உரை. அது ஒரு பொது மேடையில் எப்போவாது நான் விளக்கி பேசுகிறேன். இப்போ நம்ம வரும்போது மதுவை ஒழிக்கிறோம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது. மதுனா ஒரு குடிபானம் இருக்குது. அதில் நம்ம தேசிய குடிபானமாக கரும்புச்சாறு, இளநீர், பதநீர், நொங்கு, இந்த பழச்சாறு இதில் அறிவித்து தேசிய மது அப்படின்னா நம்மளுடைய சங்க காலத்தில் நம்ம வாழ்வியலோடு தமிழர் மரபோடு ஏர்ந்த ஒன்று பனம்பால், தென்னம்பால். தென்னை இப்போ தான் பன்னெடுங்காலமாக நம்மளோடு இருக்கிறது பனம்பால். இந்த இதுதான் அதை அனுமதித்து விட்டு, ஏன்னா கல் குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவன் இல்லை. கல் இயற்கையில் உருகிற ஒரு பால், பனம்பால். அது பசும்பால், அது பனம்பால். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், பனம்பால். அதை வைத்து விட்டு இப்போ ரஷ்யானா ஒரு ஓட்கா இருக்குது, அங்கன்னா ரம் இருக்குது, அங்கன்னா ஜின் இருக்குது, அங்கன்னா ஒயின் இருக்குது, இப்படின்னு இருக்குல்ல. அது மாதிரி நம்ம தமிழ் தேசிய இனத்திற்கென்று இதை வைத்துக்கொண்டு இந்த சீம சாராயங்களை சுத்தமாக மூடிடணும். ஏன்னா நம்மகிட்ட ஆளை இல்லை, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா 2 கட்சிக்காரனும் ஆளை வச்சுருக்கான். இவன் மெடாசுன்னு வச்சுருக்கான், அவன் பல படாசுகளை வச்சு காய்ச்சி நம்மளை கொள்கிறான். கல்லை மது என்று அவன் சொன்னதுக்கு காரணம், கல்லை திறந்து விட்டால், அனுமதித்தால் அதில் அவன் நிறைவடைஞ்சு அதனால் ஒன்றும் ஆகாது, ஒரு 10 ரூபா, ஒரு அதிகபட்சமான 100 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இவனுக்கு வருவாய் கட்டுரும். கேரளாவில் கல்லும் இருக்குது, இந்த சரம் புதுச்சேரியிலும் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல்லும் இருக்குது, இந்த சாராயமும் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் கல்லை தடை விதித்து இந்த அரசு வச்சிருக்கு. காரணம், அரசே ஆளை வைத்து. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக உலகத்தில் இருக்கிறது இல்லை. நான் குண்டு வச்சு தயாரித்தா நானே விற்கிறதில்ல, நீங்கள் விற்பியார். ஆனால் இங்கே தான் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கான், அவனை ஆட்சியாளனாகவும் இருக்கான். அதனால பிரச்சனை. குடிக்க போகும்போது நீங்கள் வண்டியில் போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு அப்புறம் ஊத சொல்லி அதில் கொஞ்சம் காசு. இந்த கொடுமைக்கு ஒரே வழி, ஒரே முடிவு.
இவங்களை முடிக்கிறது தான். அவங்க சொன்னாங்க முடியட்டும் விடியட்டும்னு, நம்ம சொல்லுவோம் முடியட்டும் உண்மையிலேயே எங்களுக்கு விடியட்டும். அதுதான் வந்தவண்ணா மூடிடுவோம். நீங்கள் கவலையே படாதீங்க, வந்தவண்ணா மூடிடுவோம். இந்த நோயுற்றவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டில் எல்லா இடங்களும் திடல்களை திறந்து, எல்லா இடங்களிலும் நூலகங்களை திறந்து, நூலகங்களில் பயிற்று வந்து அதை தேர்வில் வைப்போம். அண்மையில் படித்த புத்தகம், நீங்கள் நூலகத்தில் சில புத்தகம், ஏன்னா பாடத்தில் இல்லாத புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்பேன். இந்த புத்தகங்களில் 10 புத்தகம் முதல்ல அறிவிச்சிருது. அப்போ நூலகங்களில் இருந்து பெற்று வந்த கற்ற அந்த செய்திகளை எழுதணும்னு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டாய நூலகத்துக்கு போவான். அப்போ திரையரங்கில் கூடுற கூட்டம் குறைஞ்சி நூலகத்தில் கூட்டம் கூடும்போது அறிவார்ந்த சமூகம் ஏறிடும். மதுக்கடையில் குறைஞ்சி பழச்சாறு கடை, இளநீர் கடை, கரும்புச்சாறு கடைக்கு கூடும்போது சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக உயர்ந்துடும். இதை மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம தலைகீழ் மாற்றம்ங்கிறோம். இதுக்கு பேர் தான் புரட்சிங்கிறோம். இதுதான் ஆட்சியின் முறையை மாற்றுறதுங்கிறோம். நம்புங்க, உறுதியாக நடக்கும். எல்லாத்துக்குமாக ஜெபிக்கிற நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்காகவும் இறையிட்ட வழிபடுங்க.